கஹவத்தை நீலகமம் தோட்டத்தில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாகவும் அம்மக்களுக்கான வீடமைப்பு திட்டங்கள் குறித்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் அமைச்சின் அதிகாரிகளுடனான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது பெருந்தோட்ட பகுதிகளில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என்ற அடிப்படையில் அடியாட்களை வைத்திருப்பது சட்டத்திற்கு முரணானது என்றும் இது தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அமைச்சின் செயலாளருக்கு பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மற்றும் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோரால் உத்தரவிடப்பட்டதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஆலோசனையும் வழங்கப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்திய அமைச்சர் சமந்த வித்யாரத்ன குறிப்பிட்ட பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியை தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த பாதுகாப்பு குழுவினர் தொடர்பாக நிர்வாகம் எடுக்கப் போகும் நடவடிக்கைகள் பற்றி அறிக்கை சமர்ப்பிக்கும்படி அறிவுறுத்தியதுடன் இவ்வாறு மக்களுக்கு அச்சுறுத்தலாக செயற்படுவதை உடனடியாக நிறுத்தும்படியும் அறிவுறுத்தியிருந்தார். இந்த கலந்துரையாடலின் போது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் குணதாச அமரசிங்க, தோட்ட முகாமைத்துவ கண்காணிப்பு பிரிவின் படிப்பாளர், அமைச்சின் பிரதான அதிகாரிகள் ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர். அதேபோல் பிரதியமைச்சரின் பிரத்யேக செயலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பு செயலாளரும் இச்சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.